சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய திஷாதனாவுக்கு மிஷ்கின் அவர்கள் அவரு கையால ஒரு பேக ஒன்ன பரிசா கொடுத்திருக்காரு. அதை திறந்து பார்த்துட்டு திஷாதனா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம, மிஷ்கின் மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் கையால இப்படிப்பட்ட ஒரு gift கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க நினைச்சு பார்க்க முடியாம ஃபீல் பண்ணிருக்காங்களாம். சூப்பர் சிங்கர் சீசன் 11க்கான கிராண்ட் ஃபினாலேல கடந்த வாரம் நிக்கில் டைட்டில் வின் பண்ணிருக்காரு. சரண்ராஜா, திஷாதனா இவங்க 2 பேருக்கும் ரன்னர் அப் வந்திருக்கு. மீனாட்சி 3rd பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. இதுல மக்களோட மனம் கவர்ந்த போட்டியாளர்கள் நிறைய பேர் பாடினாலும் சரண்ராஜாவுக்கும் திஷாதனாவுக்கும் ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான கிராமிய பாடல்களை பாடி, கிராமம் சார்ந்த மண்வாசை சார்ந்த பாடல்களை பாடி இவங்க அவங்களுக்கான ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கி வச்சுட்டாங்க. எப்படியாவது நிக்கில், சரண்ராஜா, திஷாதனா இந்த 3 பேர்ல யாரு டைட்டில் வின் பண்ணாலும் நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கிறது தான் மிஷ்கின் அவர்களோட ஒரு கான்ஃபிடன்ட் லெவலாகவும் இருந்துச்சு. அவரு ஆசைப்பட்ட மாதிரியே இந்த 3 நபர்கள்ல நிக்கில் டைட்டில் வின் பண்ணிருக்காரு. மீதி 2 நபர்கள் செகண்ட் பிளேஸ், அதாவது ரன்னர் அப்பா வந்திருக்காங்க. இப்ப ஃபைனலிஸ்டா வந்திருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களுக்கும் மிஷ்கின் அவர்கள் ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட கையால சின்னதா அவரால் முடிஞ்ச அளவுக்கு gift கொடுத்திருக்காராம். அதுல ரொம்ப விலை மதிப்பு மிக்க gift அப்படின்னா சரண்ராஜாவுக்கு போயிருக்கு. அதை விட அடுத்தது ஒரு gift வந்து திஷாதனாவுக்கு கொடுத்திருக்காராம். திஷாதனாவுக்கு அவரு கையால ஃபினாலே முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு Black கலர் பேக் ஒன்று கொடுத்திருக்காரு. அந்த பேக்ல எக்கச்சக்கமான புக்ஸ், அதாவது மிஷ்கின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ் சினிமால எக்கச்சக்கமான படைப்புகளை கொடுத்திருக்காரு. அது எல்லாத்துக்கும் அவருக்கு வந்து சப்போர்ட்டா இருந்தது அவர் இதுவரைக்கும் படிச்சிருந்த புக்ஸ் அப்படிங்கிறத பல இடங்களில் அவர் பல மேடைகளில் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட புக்ஸா இருக்கட்டும், மண்வாசை சார்ந்த பாடல்கள், கவிதைகளா இருக்கட்டும், இது எல்லாமே இவங்க பாடலுக்கு, குறிப்பா திஷாதனா அவங்களோட அந்த பாடல் திறமை வளர்த்துக்கிறதுக்கான, மேடை அனுபவத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக எல்லா புக்ஸ்லையும் அன்புடன் மிஷ்கின்னு சொல்லி அவரோட ஆட்டோகிராஃபை போட்டு ஒரு பேக்கை வச்சு கூடவே திஷாதனாவுக்கு அவரு கூட எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை ஃப்ரேம் பண்ணி ஒரு ஃப்ரேமாவும் அனுப்பி வச்சிருக்காராம். இப்படிப்பட்ட ஒரு கிஃப்டை மிஷ்கின் அவர்கள் கையால திஷாதனா வந்து வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப எமோஷனா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு லெஜண்ட் கையால இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் வரும் அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கல. ஸ்டேஜ்ல ரன்னர் அப், அதாவது செகண்ட் பிளேஸ் வாங்குறதுக்கான அந்த ஷீல்டு கொடுத்தாங்கல்ல, ட்ராஃபி, அதை விட இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டா நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி திஷாதனா இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு டைரக்டரா மிஷ்கின் அவர்களுக்கு இசையை பத்தி என்ன தெரியும், பாடலை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு ஒரு சாதாரண நினைச்சிட்டோம். ஆனா ஒரு போட்டியாளரும் எப்படி பாடுறாங்க, அவங்களுக்குள்ள என்ன மாதிரி திறமை இருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை அவங்க கூர்ந்து கவனிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன மாதிரி பாட்டு வந்து கரெக்டா நல்லா வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணவர் தான் மிஷ்கின். அப்படிதான் சரண்ராஜாவை நீ இளையராஜா சாங்ஸ் சூஸ் பண்ணி பாடு, கண்டிப்பா உனக்கு அது பெரிய லைஃபை கொடுக்கும்னு சொன்னாரு. அவரு சொன்ன மாதிரியே சரண்ராஜாவுக்கு அந்த மண் வாசனை சார்ந்த பாட்டு தான் பெரிய இடத்த கொடுத்துருக்கு. அந்த வசதியை திஷாதனாவுக்கும் இப்ப மிஷ்கின் ஆதரவு கொடுத்த விஷயம் பல பேர் மத்தியில பாராட்ட ஏற்படுத்தியிருக்கு.